அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏயும் ஜூனியர் இன்ஜினியர் லெவல் அப்படின்றதுல டிஎன்பிசியில் 2 கேட்டகரியிலுமே கேட்குறாங்க. ஸோ 2 கேட்டகரிக்கும் தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரீ டெஸ்ட் இலவச மாதிரி தேர்வு வித் சொல்யூஷன்ஸோட நம்ம கொடுக்க போகிறோம். வித் சொல்யூஷன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு நிறைய எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நிறைய ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம கிட்ட அமௌண்ட்டை தவிர ஃப்ரீ கிளாஸஸ்க்கு கிளாஸ் மட்டும்தான் ஃப்ரீ, அதாவது ஃபீஸ் கிடையாது அப்படின்றத முக்கியமான விஷயம். ஸோ இலவச மாதிரி தேர்வு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இதுவுமே டெஸ்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் டெலகிராம் குரூப்போட லிங்க் இங்கே வச்சிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள். நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி குரூப்லையும் தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்னாலும் என்ன பண்ணுவோம், உடனுக்குடன் அதில் தான் தெரிவிப்போம். ஓகே. ஸோ இது 2024 போன வருஷம் நடந்த டிப்ளமோ கொஸ்டின்ஸ். சரிங்களா, டிப்ளமோ மெக்கானிக்கல் கொஸ்டின். அதே மாதிரி ஏஐக்கு பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கொடுப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஹிடன் லாஸ் இன் டிபிஎம்? ஸோ ஃபர்ஸ்ட் டிபிஎம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். டிபிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் டேரெக்டாக அப்ரிவேஷன்லையும் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்த அளவுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியுது, நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. சரியா. ஹிடன் லாசஸ் இன் டிபிஎம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஆன்சர் ஏ, மைனர் ஸ்டாப்பேஜஸ் அப்படின்றது தான் கரெக்டானது. சரியா. ஸோ டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸில் ஹிடன் லாஸ் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க, மைனர் ஸ்டாப்பேஜஸ். சரியா. ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின், which of the following is not a goal of TPM? அதாவது எது வந்து டிபிஎம் ஓட கோல் இல்லை அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது வந்து டிபிஎம் ஓட கோல் இல்லை அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரைமரி கோல்ஸ் ஆஃப் டிபிஎம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிபிஎம் ஓட பிரைமரி கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 அன்பிளான்ட் எக்யூப்மெண்ட் டவுன் டைம், இது 1. 0 எக்யூப்மெண்ட் காஸ்ட் டிஃபெக்ட்ஸ் 2. 0 லாஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஸ்பீடு 3. ஸோ அப்போ இதில் வந்து எது கோல் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கோல் கிடையாது. சரியா. ஸோ இந்த 0 அன்பிளான்ட் எக்யூப்மெண்ட் டவுன் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எலிமினேட்டிங் அன்எக்ஸ்பெக்டட் எக்யூப்மெண்ட் ஃபெயிலர்ஸ். அதாவது எதிர்பாராமல் நடைபெறுது பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் ஃபெயிலர்ஸ், அதுவும் அதே மாதிரி டவுன் டைம் டு மேக்ஸிமைஸ் எக்யூப்மெண்ட் அவைலபிலிட்டி. சரியா. டவுன் டைம் என்னது, டவுன் டைம் டு மேக்ஸிமைஸ் எக்யூப்மெண்ட் அவைலபிலிட்டி, அதான் வந்து 0 அன்பிளான்ட் எக்யூப்மெண்ட் டவுன் டைம். அடுத்து 0 எக்யூப்மெண்ட் காஸ்ட் டிஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சூரிங் தட் எக்யூப்மெண்ட் இஸ் ப்ராப்பர்லி மெயின்டைன். அதாவது உறுதிப்படுத்திக்கணும் எக்யூப்மெண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதா, அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ட் டிஃபெக்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி இஷ்யூஸ். அதாவது டிஃபெக்ட் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் குவாலிட்டி இஷ்யூஸை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த 0 எக்யூப்மெண்ட் காஸ்ட் டிஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 0 லாஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஸ்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் எக்யூப்மெண்ட் அட் இட்ஸ் ஆப்டிமல் ஸ்பீட் டு மேக்ஸிமைஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. சரியா. அதாவது ப்ரொடக்டிவிட்டியும் எஃபிஷியன்சியும் மேக்ஸிமம் ஒரு ஆப்டிமல் ஸ்பீடை வச்சு மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிளியர் கட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்களும் ஆன்சர் தெரியாமல் பாருங்கள், இல்லை சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. சரியா. ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின், இன் டிபிஎம் OEE மீன்ஸ் இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் 441 கோடுக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இதில் கண்டிப்பாக எல்லாமே PDF மெட்டீரியல்லாம் புக்காக வராது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியமும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தமிழ் மீடியம் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் என்னென்ன கவர் ஆயிருக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். சாம்பிளை பார்த்துட்டு PDF மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. எல்லாமே PDF மெட்டீரியல் தான். அது போக தமிழ் இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இன் டிபிஎம் OEE மீன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின்.
OEE அப்படின்னா என்ன? இன் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த டிபிஎம் வந்து டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த OEE அதோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஆப்ஷன் டி, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். சரியா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் 3 இதை பேஸ் பண்ணி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா APQ. அது என்ன சார் APQ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவைலபிலிட்டி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். அதாவது OEE A × B × Q. அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி. சரியா? அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் டைம்ல எவ்வளோ ப்ரொடக்ஷன் அவைலபிளாக கிடைக்குது, அதான் வந்து அவைலபிலிட்டி. The percentage of time the equipment is available for production. ஸோ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the percentage of the equipment's maximum possible speed or production rate. அதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவுதான் மேக்சிமம் நம்ம வந்து ஸ்பீட் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் ரேட்டை அதிகரிக்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமா சொல்றது. அடுத்து குவாலிட்டினா எல்லாருக்குமே தெரியும், நம்ம ப்ராடக்ட் பண்ற ப்ராடக்டோட வேல்யூ வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றது. சரியா? ஸோ 3 கொஸ்டின். ஸோ இதுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு பாத்துங்க, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து which one of the following control chart is used for variables? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ M ஸ்கீம் L ஸ்கீம் புக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. டிப்ளமோ M ஸ்கீம் L ஸ்கீம் புக்ல இருந்து. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து அதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரைட். Control charts. So which of the following control chart is used for variables? வேரியபிள்ஸ்க்கு எதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேரியபிள் ஃபார் மெஷர்மெண்ட் சார்ட்ஸ், ஒன்று வந்து மெஷர்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ஆட்ரிபியூட்ஸ்க்கு இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார், அதாவது வேரியபிள்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சார்ட்ஸ். இதுல வந்து எக்ஸ்பார் சார்ட், ஆர் சார்ட், அதுக்கப்புறம் வந்து சிக்மா சார்ட், இது எல்லாமே வரக்கூடியது. ஆட்ரிபியூட்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ சார்ட், அடுத்து NP சார்ட், அடுத்து C சார்ட், அடுத்து U சார்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்ல வரக்கூடியது. ஸோ எதுல வரக்கூடியதுன்னு பாருங்க. இதுல வந்து கேட்பாங்க, அது வேரியபிள் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்ல விச் ஒன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட், விச் ஒன் இஸ் நாட் ஆட் ஒன் அவுட், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அதுக்கெல்லாம் இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ரைட், ஓகே. அடுத்து கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார் சார்ட், ஆர் சார்ட் தான் முக்கியமா இருக்கிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பார் சார்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் த மீன் வேல்யூ வேரியபிள். சரியா? அடுத்து ஆர் சார்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் த வேரியபிலிட்டி ஆஃப் வேரியபிள். இதான் வந்து ஆர் சார்ட்டோட ஒர்க்கு. அடுத்து ஆட்ரிபியூட்னா அதுல வந்து பி சார்ட், இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ட் டிஃபெக்டிவ் இன் சாம்பிள். கிளியராங்க? அதே சி சார்ட்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் ஐட்டம். சீனா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஐட்டம். அடுத்து யூ சார்ட்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் சாம்பிள். யூனா டிஃபெக்ட்ஸ் பெர் சாம்பிள், சீனா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஐட்டம். சரியா? வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 5வது क्वेश्चन. The 3 time estimates that are used in PERT. ஸோ இந்த PERT ஆர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த PERTலாம் என்ன, இதெல்லாம் வந்து டைரக்டா அப்ரிவேஷன்ல கேட்டிருக்காங்க.
PERTனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்டு ரிவ்யூ டெக்னிக். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இது PERTனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். PERTனா என்னது? ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்டு என்னது ரிவ்யூ டெக்னிக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல 3 வேல்யூ ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. 3 வேல்யூ ஆஃப் டைம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம், ரெண்டாவது மோஸ்ட் லைக்லி டைம், மூணாவது பெசிசிமெட்டிக் டைம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்குண்டான கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றதா தெரியும். அதாவது ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் ரெக்யூர்ட் ஃபார் த கம்ப்ளீஷன். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதை வந்து ஷார்ட் டைம்ல முடிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த பேர் தான் ஆப்டிமிஸ்டிக் டைம். சரியா? மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல, அதாவது எவ்வளோ டைம் வந்து ரெக்யூர்ட் ஆகுது ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண. அண்டர் நேச்சுரல் சர்க்கிள் ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப இந்த மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்றது என்னன்னா எவ்வளோ டைம் ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்றதுக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை பொறுத்து எடுக்குது அப்படின்றதா மோஸ்ட் லைக்லி டைம். பெசிசிமெட்டிக் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பாசிபிள் டைம். ஆப்டிமிஸ்டிக்னா ஷார்டஸ்ட், பெசிசிமெட்டிக்னா லாங்கஸ்ட் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவிட்டியை எவ்வளோ லாங்கஸ்ட் டைம்ல கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றது தான் பெசிசிமெட்டிக். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின். Prescribing when and where each operation necessary to manufacture a product is to be performed is called. அதாவது போன தடவை பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையுமே வர சான்சஸ் இருக்கு. சரியா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. Prescribing when and each operation necessary manufacturing product is to be performed is called. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ எங்க நடக்கணும் ஒரு ஆபரேஷன் அப்படின்றத ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங். சரியா? ஷெடியூலிங். ஷெடியூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன்ஸ் வென் ஆபரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு. எங்க வேலை நடக்கணும் எப்போ வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங். சரிங்களா? அதே மாதிரி ரூட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூட்டிங் இஸ் ஒர்க்கு வந்து எங்க நடக்கணும், வரிசையா எந்தெந்த ப்ராசஸ் அடிப்படையில் நடக்கணும், அந்த சீக்வன்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் ரூட்டிங். சீக்வன்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் ரூட்டிங். பிபிசி ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ரூட்டிங், அடுத்து வந்து ஷெடியூலிங், அடுத்து வந்து டிஸ்பேச்சிங், அடுத்து வந்து ஃபாலோ. ஸோ இதை ஆர்டர் படி கூட கொடுக்க சொல்லுவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்டிங், ஷெடியூலிங், டிஸ்பேச்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ. ஆர்எஸ்டிஎஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எஸ்டிஎஃப் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த பிபிசி ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்டெப். கிளியரா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்பேச்சிங் அப்படின்னா என்ன? டெஸ்பேச்சிங்கும் வரும். சரிங்களா? டெஸ்பேச்சிங் இது வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேஜ், அதாவது ரூட்டிங் ஷெடியூலிங்க்கு அப்புறம் முக்கியமானது. இது வந்து ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? டெஸ்பேச்சிங் வந்து முக்கியமானது. ரைட்டா? ஓகே. அடுத்து 7வது கொஸ்டின். ரூட்டிங் இஸ் எசென்சியல் இன் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அதாவது ரூட்டிங் வந்து எந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரூட்டிங் அப்படின்னா ஒரு வேலை இங்க ஒர்க் ஆபரேஷன் நடக்குதுன்னா இது முடிச்சுட்டு அடுத்த ஆபரேஷனுக்கு எங்க போகணும், எப்ப நடக்கணும், இது எல்லாமே ரூட்டிங்ல பண்ணக்கூடியதுதான். சரிங்களா? அந்த சீக்வன்சஸ். ஸோ ரூட்டிங் எதுக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அசம்பிளி இண்டஸ்ட்ரி, அசோக் லேலண்ட், கார் கம்பெனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் மேனுஃபேக்சரிங், அதாவது அசம்பிள் பண்ணி அந்த வரிசையா ஒரு ப்ராசஸ்ல அந்த கன்வேயர்ல வரிசையா மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து அசம்பிளி இண்டஸ்ட்ரி. சரியா? ஓகே. In standard time calculation, the allowances that should not exceed 5%. சரியா? அலவன்சஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷன்ல 5%க்கு மேல போகாம இருக்கக்கூடிய அலவன்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி அலவன்சஸ். என்னது? கண்டிஜென்சி அலவன்சஸ். ஸோ அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து கண்டினியூஸா ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம் ரீசன் காரணமாக ஒரு அலவன்சஸ் கொடுப்பாங்க, ரெஸ்ட் டைம் மாதிரி. சரியா? அதாவது பிரேக் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் அலவன்ஸ் அப்படின்றது. சரியா? ரைட். ஸோ என்னென்ன அலவன்சஸ் இருக்கு
என்னென்ன அலவன்சஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட் அண்டு பர்சனல் அலவன்ஸ், ரெஸ்ட் அண்டு பர்சனல் அலவன்சஸ், அடுத்து ப்ராசஸ் அலவன்சஸ், அடுத்து கண்டிஜென்சி அலவன்சஸ், அடுத்து ஸ்பெஷல் அலவன்சஸ், அடுத்து பாலிஷ். மொத்தம் 5 அலவன்சஸ் இருக்குது. சரியா? ஸோ என்னென்ன அலவன்சஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் டிப்ளமோ எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் புக்ல தான் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் கொடுத்த மெட்டீரியல் வந்து பக்காவாக கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் சரி, இங்கிலீஷ் மீடியம் சரி. ஸோ வேணுங்கிறவங்க நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுலேருந்து கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போன தடவை வந்திருக்கு. அதுக்கு நம்ம எங்கெங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பழைய வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்க. சரியா? ஓகே. அப்போ என்னது 5% எதுக்கு? கண்டிஜென்சி அலவன்சஸ். சரி, வேரியபிள் இன்டர்பிரியன்ஸ் ஃபிக்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம் இருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளோ அலவன்சஸ் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அடுத்து which one of the following is not a part of time study? Which one of the not a part of time study அப்படின்னு கேட்டுக்கலாம். சொல்லுங்க, எது டைம் ஸ்டடியோட பார்ட் கிடையாது? கண்டிஜென்சி அலவன்ஸ், ஃபேட்டிக் அலவன்சஸ், பர்சனல், டைமென்ஷனல். எது டைமென்ஷனல் அப்படின்றது தான் டைம் ஸ்டடியில வராது. ஓகேவா? ரைட். நான் இப்ப கூட சொன்னேன்ல உங்கள்கிட்ட 5 அலவன்சஸ் இருக்கு. அதுல எது ஒரு நிமிஷம். டைமென்ஷனல் அலவன்ஸ் தான் வராது. அடுத்து ஒர்க் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஒர்க் மெஷர்மெண்ட் எதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? ஒர்க் மெஷர்மெண்ட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா என்னது? டைமை மெஷர் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. மெத்தட் ஸ்டடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடின்றது மோஷன் ஸ்டடி. ஸோ ஒர்க் ஸ்டடி வந்து 2 ஏரியாவில் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து மெத்தட் ஸ்டடிலையும், இன்னொன்று டைம் ஸ்டடிலையும். இந்த டைம் ஸ்டடின்றதா ஒர்க் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த ஒர்க் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு மெஷர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த டைம் ரெக்யூர்ட் டு கம்ப்ளீட் ஜாப். சரியா? அதாவது நிறைய வேரியஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டைமை வந்து எவ்வளோ எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எது? அந்த ஜாபை முடிக்கிறதுக்கும் குவாலிட்டியான ஒர்க்கர் வேலை பார்க்கறதுக்கும் எந்த லெவல்ல வேலை பார்க்குறாங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியதான் இந்த ஒர்க் மெஷர்மெண்ட் அப்படின்றது. சரியா? ரைட். அடுத்து இந்த ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ் கிவன் ஃபார் எ ஒர்க்கர் இன் த டைம் ஸ்டடி இஸ் அபவுட். ஸோ என்னது? ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ் கிவன் ஃபார் ஒர்க்கர். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலாக்ஸேஷன்ல 3 வரும். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வரப்ப பர்சனல், ஃபேட்டிக், அப்புறம் வந்து கண்டிஜென்சி. ஸோ கண்டிஜென்சிக்கு நம்ம முன்னாடியே பார்த்தா 5%. ஃபேட்டிக்கு பார்த்தீங்கன்னா 4%. ஃபேட்டிக் பார்த்தீங்கன்னா 4%. பர்சனல் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 7%. அப்போ என்னது? எதுக்கு எவ்வளோ அலவன்சஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாருங்க ஆன்சர் எத்தனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்குறோமோ அதுக்கு எத்தனை ஓவராலாக நீங்க மார்க் எடுத்துருக்கீங்க. ஏன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் பார்ட். சரியா? இது ஏஇலையும் கேட்கலாம், உங்களுக்கு இதுலையும் கேட்கலாம், டிப்ளமோலையும். சரியா? அடுத்து இந்த ஸ்கேல் ஆஃப் ரேட்டிங் ஃபேக்டர் இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் ஆஃப் ஆவரேஜ் ஒர்க்கர் இஸ். ஆவரேஜ் ஒர்க்கர் இஸ் ஸ்கேல் ஆஃப் ரேட்டிங் ஃபேக்டர் ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் ஆஃப் ஆவரேஜ் ஒர்க்கர் இஸ். எவ்வளோ ஆவரேஜ் ஒர்க்கர் அப்படின்றத கேட்டுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 100%. எவ்வளோ? 100%. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் ஆஃப் ஃபேக்டர்னா கன்சிடரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100% அப்படின்றத தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? அது வந்து அபோவுக்கு மேல இருந்தா ஒரு கேட்டகரி, பிலோவுக்கு கீழே இருந்தா ஒரு கேட்டகரி அப்படின்றத தெளிவா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இது பண்ணியிருப்பாங்க. சரியா? 100% மேல வேலை பார்க்குறாங்களா, 100% கீழே வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத ரேட்டிங் கொடுக்கக்கூடியதுதான். சரியா? ரைட். இப்போ ஒருத்தர் வந்து 120 ஸ்டாண்டர்ட், அதாவது 120% வேலை பார்க்குறாங்கன்னா அவர் வந்து அபோவ் ஸ்டாண்டர்ட் லெவல். சரியா?
இப்ப 80% தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் பிலோ ஸ்டாண்டர்ட் லெவல். இவ்வளவுதான். இதான் வந்து எக்ஸாம்பிள். சரியா? நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் ஆன் டைம் ஸ்டடி அலவன்சஸ். இங்க பாருங்க, இந்த அலவன்சஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல்னா என்ன, ஃபேட்டிக்னா என்ன, இன்டர்ஃபியர்ஸ்னா என்ன, கண்டிஷன்ஸ்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ பர்சனல் அப்படின்னா இங்க பாருங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பர்சனல்னா கோயிங் டு ரெஸ்ட் ரூம் போறதுதான் வந்து பர்சனல். சரியா? 3. அப்போ 3 எங்க இருக்கு? இதெல்லாம் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்போ வந்து ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி வராது. சரியா? அடுத்து ஃபேட்டிக்னா என்னன்னு தெரியாது. ரைட். இன்டர்ஃபியரன்ஸ்னா என்னது? குறுக்கிடுதல். சரியா? குறுக்கிடுதல் இன்டர்ஃபியரன்ஸ்னா. அப்போ வந்து ஏதாச்சும் அதிகமான வேலை சொன்னாலும், கண்டிஜென்சின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் டு ஃபினிஷ் ஒர்க். இது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஜென்சினா எவ்வளோ? 5% கொடுப்பாங்க. அது எது? எக்ஸ்ட்ரா டைம் டு ஃபினிஷ் ஒர்க். அப்போ 2. அப்போ 3, இங்கே 2. லாஸ்ட்டாக எது இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அப்போ ஃபேட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் டியூ டு கண்டினியூஸ். ஃபேட்டிக்னா டயர்ட்னஸ் டியூ டு கண்டினியூஸ் ஒர்க். இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னா ஆப்ரேட்ஸ் மோர் தென் 1 மிஷின். சில நேரம் ஆப்ரேட் வராமல் இருப்பாங்க, ஒரே ஆப்ரேட்டரை 2 மிஷினை பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் அலவன்சஸ். கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட், an operation process chart is used to method gives details about ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட். இதை வந்து டைரக்டா ஓபிசின்னு கூட கேட்பாங்க, இல்ல ஒரு அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இன் த ப்ராசஸ். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஸ்டடியோட ஒன் ஆஃப் த டைப். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஸ்டடி. டைம் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி பார்த்து படிச்சோமா? ஸோ அந்த மெத்தட் ஸ்டடி அப்படின்றதுல ஒன் ஆஃப் த முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட். ஓபிசின்னு வரும், இல்லாட்டி ஓயூசி. அது என்ன? ஓயூசினா அதாவது இதுல அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட்னு வரும், ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட். 2 நாள் என்னது? இதுதான். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், எஃப்இசி வரும். எஃப்இசி. அடுத்து டூ ஹேண்டட் ப்ராசஸ் சார்ட், மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட், ஃப்ளோ டயக்ராம், ஸ்ட்ரிங் டயக்ராம். ஸோ மொத்தம் 6 விதமான டைப்ல இருக்கும். எது? மெத்தட் ஸ்டடிக்கு. ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்க்கக்கூடியதான் முக்கியமான விஷயம். சரியா? ரைட். அடுத்து 15வது கொஸ்டின் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, முக்கியமானது. சரியா? ஸோ இது மாதிரிலாம் யாரு கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, அதுவும் ஃப்ரீயா. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. Which of the following is not examined in method study? ஸோ மெத்தட் ஸ்டடியோட எக்ஸாமின்ல வராதது எது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேவா? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி காஸ்ட் வராது. இந்த இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஸ்டடி அதுல எக்ஸாமின். சரியா? மெத்தட் ஸ்டடியில அதுல வந்து எக்ஸாமின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஸ்டடியோட ப்ரொசீஜருக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீடிம். மெத்தட் ஸ்டடியோட ப்ரொசீஜரோட ஷார்ட்கட், மெத்தட் ஸ்டடி ப்ரொசீஜர் ஷார்ட்கட், இதான் வந்து ப்ரொசீஜர் ஷார்ட்கட். ஸ்ரீடிம்ல வந்து எஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட், அடுத்து வந்து ரெக்கார்டு, அடுத்து எக்ஸாமைன், அடுத்து டெவலப், அடுத்து இன்ஸ்டால், அடுத்து மெயின்டைன், அடுத்து ஸோ 5 தானா? ரைட், அவ்வளவுதான். இந்த வருதா ஸ்ரீடிம், செலக்ட், ரெக்கார்டு, எக்ஸாமைன், டெவலப், இன்ஸ்டால், மெயின்டைன். இதை வந்து ஆர்டர் கூட பண்ண சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணனா ஸ்ரீடிம் தான் ஷார்ட்கட். ஸ்ரீடிம் அப்படின்றதா ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல எக்ஸாமைன்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமைன்ல ஒரு 5 டைப் ஆஃப் இது வரும். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பஸ். எக்ஸாமைன்ல எதை பார்ப்போங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பஸ், பிளேஸ், சீக்வன்ஸ், பர்சன், அதுக்கப்புறம் வந்து மீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னது மீன்ஸ். ஓகேவா? இந்த 5ஐயும் தான் பார்ப்பாங்க. இதுல எது வராது? காஸ்ட் வராது. அதை தான் அங்க கொடுத்துருக்காங்க. சரியா? பர்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அந்த விஷயம் நடக்குது, எதுக்காக நடக்குது,
அந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்னு கேட்கறது பர்பஸ். பிளேஸ் அப்படின்னா வேர், எங்க நடக்குது அப்படின்னு கேட்குது. சீக்வன்ஸ்னா எப்ப நடக்கும், எந்த ப்ராசஸ்ல நடக்கும். பர்சன்னா யார் நடத்துவாங்க, யார் அந்த வேலையை பார்ப்பாங்க. மீன்ஸ்னா இது என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதுதான் அதாவது பர்பஸ். பிபிஎஸ்பிஎம் பிபிஎஸ்பிஎம் எஸ், அதாவது எக்ஸாமின் வந்துட்டா பிபிஎஸ்பிஎம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்றோம். இது மாதிரி யாரும் சொல்றாங்களா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்து the flow material between functional area of plant is recorded on என்ன சார்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மெட்டீரியல் வந்து ஃபங்க்ஷனல் ஏரியா பிளான்ட்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா டிராவல் சார்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் சார்ட். இது வந்து கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ். சரியா? அடுத்து ப்ராசஸ் சார்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆப்ரேஷன், அதை குறிக்கக்கூடியது ப்ராசஸ் சார்ட். ஃப்ளோ சார்ட் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பை ஷோ பண்றதுதான் ஃப்ளோ சார்ட். ரிலேஷன்ஷிப் சார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இடையில நடக்கக்கூடியதான் ரிலேஷன்ஷிப் சார்ட். ஸோ எதுனா என்ன அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? அடுத்து which one of the following is the prevention measure of accident? prevention measure of accident. சரி, என்ன இது? providing automatic quick stoppage devices. ஸோ இதுதான் வந்து அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். டம்பிங் மோர் எக்யூப்மெண்ட்ஸ், இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். அதாவது அந்த டம்பிங் மோர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வைக்கிறது வந்து ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அடுத்து ரெஸ்ட்ரிக்டட் பார்ட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் பீப்புள் அண்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது நிறைய அந்த கன்வேயர்ல மூவ் ஆகுறத வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீப்புள் மூவ் ஆகுறது, இந்த மெட்டீரியல் மூவ் ஆகுறதும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து என்னது ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்கிறத தடுக்கலாம் அப்படின்றத சொல்றோம். அடுத்து கீப்பிங் ஓப்பன் த கவர்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். அதாவது என்ன, இந்த மோட்ரு ஓடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பம்பு கவர், அதுக்குண்டான கவர் கார்டு போட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லக்கூடியது. அது வந்து விபத்துகள் ஏற்படாம தடுக்கும். சரியா? அடுத்து 18வது கொஸ்டின். ஸோ ஆன்சர் நீங்களும் சொல்லுங்க. சரியா? The layout which break down if one machine leads to stoppage production line is. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்போ வந்து மொத்தமா வந்து எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லேஅவுட். சரியா? ஸோ மொத்தம் 3 விதமான லேஅவுட் இருக்கு. சரியா? ஸோ அதுல வந்து என்னது ப்ராடக்ட் லேஅவுட் ஒன்று, இதை வந்து லைன் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ராசஸ் லேஅவுட் ஆர் ஃபங்க்ஷனல், இது வந்து ரெண்டாவது. ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனல் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட் அல்லது கான்ஸ்டன்ட் பொசிஷன் லேஅவுட். ஸோ 3 லேஅவுட் தான் முக்கியமா இருக்கக்கூடியது. சரியா? ஸோ இதுல வந்து இந்த ஒன் மிஷின் பிரேக் அவுட் ஆனாலும் ப்ரொடக்ஷன் லைனே டோட்டலா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லேயர்ல தான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷின்ஸும் அப்படியே லைன் வாரியா இருக்கும். ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆனா மொத்த இந்த லேஅவுட்டையும் வந்து பிரேக் டவுன் பண்ணிடும் அப்படின்ற. அதாவது ஒன் மிஷின் பிரேக் ஆயிடுச்சுனாலும் கண்டிப்பா என்னது மொத்தத்தையும் லாக் பண்ணிடும். இதே வந்து ப்ராசஸ் லேஅவுட்னா இது வந்து ஃபங்க்ஷனல் தகுந்தாப்புல, அதாவது டர்னிங்னா டர்னிங் மட்டும் தனியா இருக்கும், மில்லிங்னா மில்லிங் மட்டும் தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரிலேட்டடா இருக்கிறப்ப அது வந்து எந்தவித ப்ரொடக்ஷனையும் பாதிக்காது. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் லேஅவுட், அதாவது ஃபிக்ஸ்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் ப்ரொடக்ஷன். இது வந்து யூனிட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். சரியா? இந்த ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனில் வந்து பேட்ச் ப்ரொடக்ஷன் ஆறு என்னது ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. எது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? ப்ராடக்ட் லேஅவுட்னா மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ப்ராசஸ் லேஅவுட்னா ஜாப் ஆர் பேட்ச் ப்ரொடக்ஷன். ஃபிக்ஸ்டு பொசிஷன்னா யூனிட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இதுலயே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லேஅவுட்டுக்கு இந்த ஆட்டோமேட்டிக், இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அசம்பிளி, மேனுஃபேக்சரிங், போல் நட், இதுக்கெல்லாம் வந்து இந்த அசம்பிளி நடக்கக்கூடியதெல்லாம் ப்ராடக்ட் லேஅவுட்.
ப்ராசஸ் லேஅவுட்னா லெதர் ஒர்க்கு, சீட் மெட்டல் ஒர்க்கு, மோல்டு ஒர்க்கு இதெல்லாம் வந்து என்னது இதுல வரும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னது இது வந்து ஷிப் பில்டிங்கு, ஏர்கிராஃப்ட், அதாவது கப்பல் கட்டுறது, அதே மாதிரி ஏர்கிராஃப்ட், பாய்லரு, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு யூனிட், அதாவது கான்ஸ்டன்டா ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து the principle of plant layout that avoids backtracking of material is. backtracking of material is எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோ. சரியா? ஒரு குட் பிளான்ட் லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன், பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன். அடுத்து மினிமம் மூவ்மெண்ட் அண்ட் ஹேண்டலிங், மினிமம் மூவ்மெண்ட் அண்ட் ஹேண்டலிங் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எது வந்து குட் பிளான்ட் ஹேண்டலிங் லேஅவுட்டுக்கு பொருந்தியது பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 6 இருக்கு. சரியா? பிரின்சிபல் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோ, அதாவது பேக் ட்ராக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், பிரின்சிபல் ஆஃப் சேஃப் என்வரான்மெண்ட், அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. சரியா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் வந்து சேஃப்டி டிவைசஸ். மேட்ச் த ஃபாலோயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டிவைசஸ். சரியா? ஸோ கோகல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஹெல்மெட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, க்ளோவ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ரெசிபிரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கோகல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி. இது வந்து மிஷின் ஷாப்ல தான் யூஸ் ஆகும் கண்ணாடி. அதாவது ஐயை வந்து அந்த கிரைண்டிங் பண்றப்பயோ இல்லை வெல்டிங் பண்றப்பயோ வந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து மிஷின் ஷாப்ல யூஸ் ஆகும். ஹெல்மெட்ஸ் அப்படின்னா மைனிங் பேட்டரியில முக்கியமாக ஹெல்மெட்ஸ் யூஸ் ஆகும். க்ளவுஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் ஃபேக்டரியில யூஸ் ஆகும். ரெசிபிரேட்டரி அப்படின்றது என்னன்னா ஃப்ளோர் மில், அதாவது நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கிறது வந்து எதுவும் இது பண்ணாம இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்தெந்த டிவைசஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஸோ 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம் எக்ஸ்பிளனேஷனோட. 20க்கு யாரு 20 எடுத்திருக்கீங்க, இல்லை 20க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப இழுக்கும். ஸோ அதனால வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறப்ப பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி பார்ப்போம். கண்டிப்பா வந்து இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். தேங்க்யூ ஸோ மச்.